ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் ப்ளூ டைமண்ட் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இஃப்தார் ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. மூக்கு முட்டை ஒரு பிடி பிடிச்ச பிறகு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ், லெமன் ஸ்லைஸ், மென்த் லீஃப் இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து எடுத்து சவனப் ஊற்றி ப்ளூ டைமண்டும் சேர்த்து குடிச்சு பாருங்கள். நம்ம சாப்பிட்ட சாப்பாடுமே உடனடியாக ஜீரணமாகிடும். இதெல்லாம் சேர்த்து குடிச்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் குடித்தா ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி ஜூஸ் குடிக்க ரெஸ்டாரண்ட் போகணும்னு அவசியம் இல்லை, வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்தோன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1 கப் சீனி சேர்க்குதேன். இதுக்கு 1.5 கப் தண்ணீர் சேர்க்கலாம். மீண்டும் 1/2 கப் சேர்க்குதேன். சீனி கரையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் லெமன், ஆரஞ்சினுடைய தோல் சேர்க்கலாம். இதனுடைய தோலை க்ரஷ் பண்ணி சேர்க்கலாம். இதில் ஒரு ஃப்ளேவர் வரும். இது 1 ஸ்பூன் போல் சேர்க்கணும். போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சிட்டுது. இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். ஃப்ளேமை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1 இன்ச்சு பட்டை சேர்க்குதேன். ஆரஞ்சினுடைய ஃப்ளேவரும் பட்டையினுடைய ஃப்ளேவரும் நல்லாவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொதிக்கட்டும். சீனி கரைஞ்சி கொதிச்சிட்டு இருக்கு. மீண்டும் 10 நிமிடம் நல்லா கொதிக்கணும். முறிஞ்சு போகக்கூடிய பதம் வரணும். அது வரைக்கும் ஃப்ளேம் இருக்கட்டும், கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி கம்பி பதம் வந்துட்டு இருக்குது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பிசுக்கு தன்மையோடி லைட்டாக முறிஞ்சு போகக்கூடிய பதம் வரணும். சூடாக இருக்கும்போதே கை வச்சிடாதீங்க, கை நல்லா சுட்டுரும். பாருங்கள், பிசுக்கு தன்மையோடி கம்பி பதம் முறிஞ்சு வரணும். இப்படி வரணும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வரைக்கும் ப்ளூ டைமண்ட் கலர் சேர்க்கையில் நான் இதில் ஃபுட் கலர் ப்ளூ கலர் சேர்க்குதேன். 3 ட்ராப்ஸ் ஊற்றினா போதும். கூலான பிறகு தான் கலர் சேர்க்குதேன். உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து கூலான பிறகு 1 டீஸ்பூன் லெமன் சால்ட்டு சேர்க்குதேன். இது அதிக புளிப்பு சுவையை கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு அரிப்பில் அரிச்சு எடுத்துடலாம். ஒரு பவுலில் வடித்து எடுத்துட வேண்டியதான். இதை வேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், ப்ளூ டைமண்ட் சிரப் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து ப்ளூ டைமண்ட் சர்பத் ரெடி பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளூ டைமண்ட் சர்பத் ரெடி பண்ண ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 லிட்டர் தண்ணீர் சேர்க்க போகிறேன். 2 லிட்டர் தண்ணீர் சேர்க்கலாம். உங்களுக்கு சர்பத் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் சிரப்பை சேர்க்குதேன். இந்த மாதிரி கலர்ஃபுல் சிரப் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம வீட்டில் வரக்கூடிய கெஸ்ட்டுகளுக்கு உடனடியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வாவ், பாருங்கள், மிக்ஸ் பண்ணினதும் ப்ளூ டைமண்டுடைய கலர் வந்துட்டுது. இந்த கலர் போதும். பாதி லெமன் பழ சாறு புளிஞ்சு ஊற்றுதேன். பட்டையும் லெமன் பீலினுடைய ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. புளிப்பு சுவையும் கரெக்டாக இருக்குது. சீனி சுவையும் கரெக்டாக இருக்குது. இதில் 1 ட்ரே ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துடலாம். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெயில் காலங்களில் இந்த மாதிரி சர்பத் ரெடி பண்ணி குடிக்கலாம். நல்ல சூப்பராக ப்ளூ டைமண்ட் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஐஸோடி சேர்த்து குடிக்கணும். நல்ல கூலாக இருக்கும். இது அதிக ஃப்ளேவராக இருக்குது. லெமன் பீல் சேர்த்துருக்கோம். அதனால் பட்டையும் லெமனும் சேர்ந்து நல்ல ஃப்ளேவராக இருக்குது. புளிப்புமே நல்ல கரெக்டாக இருக்குது. இதில் கொஞ்சமாக சப்ஜா சீடு சேர்க்குதேன். இதுதான் டைமண்ட் போல் இருக்கும். பாருங்கள், நல்ல சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக இறுக வச்ச கடல் பாசி கட் பண்ணி சேர்க்குதேன். ரெடி ஆயிட்டுது. கிளாஸில் ஊற்றி கார்னிஷ் பண்ணிடலாம்.
இந்த மெத்தட்லேயும் ஜூஸ் ரெடி பண்ணி குடிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸு, மெந்து லீஃபும் போட்டு லெமன் ஸ்லைஸ் சேர்த்து ஒரு முறை நல்லா இடித்து கொடுத்துக்கலாம். சவனப்பூத்தி, ப்ளூ டைமண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கப் குடிச்சிங்கன்னா அஜீரணத்தை சரி பண்ணும். எல்லாத்துலேயும் மெந்து லீஃப் சேர்த்திங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும். ஸ்ட்ராவும் போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி குடிப்பாங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குல்ல. மெந்து லீஃபு, லெமன் ஸ்லைஸு, ஸ்ட்ரா இது எல்லாமே வச்சு இந்த சர்பத் பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் இருந்து குடிக்கிறது மாதிரி ஃபீல் கிடைக்கும். நம்ம சேனலில் அதிகப்படியான ரெசிபிஸ், கூல் ட்ரிங்க்ஸ் வரும், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ப்ளூ டைமண்ட் ஜூஸ் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.